கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பைபிளில் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் 3 ஆகமங்கள் முடிச்சிருக்கோம். மொத்தம் 5 ஆகமங்கள். 5 ஆகமத்தில் 4வது ஆகமாகிய எண்ணாகமத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், மொத்தம் 5 ஆகமம். அதில் இன்னைக்கு நம்ம 4வது ஆகமம் வருகிறோம், எண்ணாகமம். இந்த எண்ணாகமம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து 430 வருஷம் அங்கே அடிமைப்பட்டிருந்தாங்க. அங்கே கானான் தேசத்தில் பஞ்சமாக இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நேர எகிப்து தேசத்துக்கு போனாங்க. அங்கே யோசேப்பு அங்கே இருந்தான். யோசேப்பு அங்கே இருந்தது மித்தமாக யோசேப்புடைய அப்பா சகோதரர்கள் அங்கே போனாங்க. அங்கே போனதுனால அங்கே ஜனத்தொகை பெருகி மொத்தம் 6,30,000 மேலே புருஷர்கள் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த ஜனங்கள் தான் இப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே எகிப்து தேசத்தில் 430 வருஷம் கர்த்தர் சொன்னபடி 430 வருஷம் அங்கே அடிமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வருவாங்கன்னு சொன்னபடி இப்போ 430 வருஷம் கழித்து அவங்க ஊருக்கு வந்துட்டு சமயத்தில் தான் இப்போ அந்த எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம், 2 வருஷம் ஆயிடுச்சு. 40 வேவு பார்க்க வந்தவர்கள் கூட 40 நாளுக்குள்ளே வேவு பார்த்துட்டு போனாங்க. இவங்க ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால 40 வருஷம், 40 நாட்கள், வர வேண்டிய நாட்கள் 40 வருஷங்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க கால்நடையாக புறப்பட்டு கடந்து வந்ததை நம்ம பார்க்குறோம். அதில் இது 2ஆவது வருஷம். ஆனால் வேவு பார்க்க அனுப்பினவங்க கரெக்டாக 40 நாளில் வேவு பார்த்துட்டு இந்த தேசம் நல்ல தேசம் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் 10 பேர் அனுப்புனதில் 2 பேர் நல்ல நியூஸ் சொன்னாங்க, மற்றவங்கெல்லாம் துச்செய்தியை சொன்னாங்க. அப்புறம் அவங்க கர்த்தரை வளர்ந்து வர வழியெல்லாம் சோதித்து பார்த்து எங்களுக்கு சாப்பிட்டதுக்கு ஆகாரம் இல்லை, எங்களுக்கு இறைச்சி இல்லை அப்படி இப்படின்னு கர்த்தரை பரிசெல்லாம் பார்த்ததுனால வருஷங்கள் கடந்து 40 நாளை கர்த்தர் 40 வருஷமாக ஆக்கிட்டார். அதில் இப்போ கடந்து வரும்போது எகிப்து புறப்பட்டு இது 2ஆவது வருஷம். 2ஆவது வருஷத்தில் 2ஆவது மாதம் முதல் தேதியில் சீனாய் வனாந்திரத்தில் என்ன செய்கிறாங்க, இப்போ ஆசரிப்பு கூடாரம் போட்டு எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. அந்த சீனாய் வனாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரம் போட்டினா ஒவ்வொரு இடமா பாளையம் இறங்கி தங்கி தான் வந்ததை நம்ம பார்த்தோம். அதில் இப்போ சீனாய் வனாந்திரத்தில் இருக்கும்போது தான் மோசே என்ன செய்கிறாரு, சீனாய் வனாந்திரத்தில் கர்த்தர் சொல்லி 40 நாள் அங்கே போய் இருந்தார் மலையில். அப்போ தான் 10 கற்பனைகள்லாம் எசப்பா எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அங்கே இருக்கும்போது தான் இஸ்ரேல் புத்திரர்கள் எப்படி நடந்தோம், ஆசரிப்பு கூடாரம் எப்படி போடணும், எப்படி நடக்கணும், எங்கே பாளையம் இறங்கணும், எப்படிலாம் வரணுங்கிறத கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு மோசைகிட்ட சொன்னதை மோசே இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லி அது அப்படியே நடந்துட்டுருக்கு. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசார கூட்டாரங்களாம் செய்ய சொல்லியாச்சு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. சொல்லி முடித்து பழிலாம் செலுத்துனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், ஜனத்தொகையை என்ன சொல்கிறார். ஜனத்தொகை என்னென்னா எல்லாத்தையும் என்ன சொல்லலை, பெண்களை என்ன சொல்லலை, ஆண்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் என்ன சொல்கிறார், 20 வயதுக்கு மேற்பட்ட புருஷர்களை மாத்திரம் என்னன்னா இவங்க யுத்த புருஷர்கள். யுத்தத்துக்கு போனோன்னா அந்த நாட்களில் எப்போ எங்கெங்கே யுத்தம் நடந்தாலும் யுத்தத்துக்கு ஜனங்கள் என்ன செய்வாங்க, பாடியனையாக புறப்பட்டு போவாங்க. அப்படியே இஸ்ரேல் ஜனங்களே ஏதாவது யுத்தத்துக்கு வந்தாச்சுன்னா அப்போ இவங்க யுத்தத்துக்கு அங்கே போகணும்ல, அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, யுத்த புருஷர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாரு. அப்போ அப்படி என்ன சொல்லும்போது என்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்படி தானே. இப்போ இவங்க 12 பேர் யாக்கோபுடைய பிள்ளைகள், மொத்தம் 12 பேர், 12 கோத்திரமாக இருக்குது சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவர் முதலாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் மொத்தம் 12 பேர், ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார், தான், நப்தலி, ஆசேர், இப்படி தான் நம்ம பார்த்தோம். இவங்க பேரில் தான் வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன செய்யுது, இதே பேரில் தான் என்ன செய்ய எல்லாம் வரும். 12 கோத்திரனால இவங்க தான் 12 கோத்திரத்தார். பரலோகத்துலேயும் இவங்க தான் என்ன செய்கிறாங்க, 12 கோத்திரங்களாக தான் இருக்கிறாங்க. இவங்க தான் ஒவ்வொரு சந்தையிலையும் 24,000 பேர் என்ன செய்வாங்க, ஏசப்பாக்கிட்டங்கிற 1,40,000 பேர் என்ன செய்வாங்க கர்த்தரத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த இதில் இப்படி ஒவ்வொரு சந்ததிக்கும் 24,000 பேர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் நம்மள பார்க்குறோம். அதனால்
யாக்கோபுடைய பிள்ளைகள் ஆதியாகமத்திலிருந்து என்ன செய்யுதுன்னா வெளிப்படத்தில் வரைக்கும் இந்த கோத்திரங்கள் தான் வந்துட்டுருக்கும். இந்த கோத்திரத்தில் தான் இப்போ வந்து முதலாவது யார்? ரூபன். ரூபன் கோத்திரத்தில் முதலாவது என்ன செய்யணும்னா யுத்த புருஷர்களாக என்ன செய்யணும் என்னன்னா ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவன் தேர்ந்தெடுக்கணும். அப்போ ரூபன் கோத்திரத்தில் ஒரு தலைவன், இசகார கோத்திரத்தில் ஒரு தலைவன், செவ்லன் கோத்திரத்து தலைவன், அப்படி ஒவ்வொரு தலைவர்களை எடுத்துட்டு அந்தந்த கோத்திரத்தார் அந்தந்த கோத்திரத்தில் உள்ளவங்களை எடுத்துணும் தலைமை தாங்கி எடுத்துணும். அவங்க வந்து ஜனங்க 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை எண்ணணும். அப்படி கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்படி ஒவ்வொரு வம்சத்துலேருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதில் வந்து முதலாவது நம்ம பார்த்தது யார்? ரூபன் சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ரூபன் கோத்திரத்தில் சேயருடைய குமாரன் எலிசூர். ஏன்னா ஒரு கோத்திரத்தில் ஒருத்தர் தான் எடுக்க முடியும். இப்போ இவங்க கோத்திரத்தில் நிறைய மொத்தம் 6 லட்சத்துக்கு மேலே புருஷர்கள் வந்து இப்போ இருக்கிறாங்க. அப்போ லேடிஸ்லாம் என்னென்னா அதோட மேலே இருப்பாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. புருஷர்கள் மாத்திரமே அவ்வளோ. அப்போ அந்த புருஷர்களை இப்போ ரூபன் கோத்திரத்தில் ஒரு சந்ததி யார்? சேயருடைய குமாரன் எலிசூர் தான் நினச்சிருக்கா அங்கே தலைவனாக எடுக்க சொல்லியிருக்காரு. அடுத்தது சிமியன் கோத்திரத்துலேருந்து சுர்சாயின் குமாரன் செலிமியன். யூதா கோத்திரத்துலேருந்து அபிரதாமின் குமாரன் நகசோன். இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனியேல். செவ்லோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப்பு. யோசேப்பின் குமாராகிய எப்ராஹிம் கோத்திரத்தில் அமீதின் குமாரன் எலிஷாமா. மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல். பெனிமின் கோத்திரத்தில் கிதையின் குமாரன் அபிதான். தான் கோத்திரத்தில் அமிஷதாயின் குமாரன் அகியேசர். ஆசேர் கோத்திரத்தில் ஒய்ரானின் குமாரன் பரகியேல். காத் கோத்திரத்தில் நெகுவேலின் குமாரன் எலியாஷாப்பு. நப்தலி கோத்திரத்தில் ஏனான் குமாரன் அஹிரா. இப்போ இந்த 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு பேரை கர்த்தர் சொல்லிட்டார். இந்த பேரில் உள்ள நபர்கள் அந்தந்த கோத்திரத்துக்கு தலைவர்களாக இருக்கணும். இவங்க தலைவர்களாக இருந்துட்டு இவங்க நினச்சணும், இவங்க கீழே உள்ள மக்கள் நினச்சணும் ஜனத்தொகை எண்ணணும். அதில் இவர்கள் சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் பிரபுக்களும் இஸ்ரவேல் 1000 தலைவர். 1000 1000 பேருக்கு ஒரு தலைவர். இவங்க 1000 பேருக்கு ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கு. அந்தபடியாக மோசே ஆரோனை என்ன செய்கிறாங்க, கர்த்தர் சொன்னபடி பேர் பேராக குறிக்கப்பட்ட ஜனங்களை என்ன செய்கிறாங்க தேர்ந்தெடுத்து அவர்களை என்ன செய்கிறாங்க அழைத்து கொண்டு கூட்டி கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஜனங்கள் இப்போ எண்ணணும்ல, கர்த்தர் சொன்னபடி தலைவர்களை தேர்ந்தெடுத்தாச்சு. இனி அவர்களை கொண்டு என்ன செய்யணும், ஜனத்தை எண்ணணும். அதனால் அந்த 2ஆம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் என்ன செய்கிறாங்க கர்த்தர் சொன்னபடி கூடி வர சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் கூடி வராங்க. கூடி வந்தோன்னா அந்தந்த வம்சத்தில் படி நாமத்தின்படியே 20 வயது முதல் தலையாக தங்கள் வம்ச உற்பத்தி என்ன செய்கிறாங்க தெரிவித்தாங்க. இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை என்ன செய்யறான், சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தானாம். அதில் எண்ணி பார்த்ததில் இப்போ இஸ்ரவேல் என்ற யாக்கோபுக்கு மூத்த குமாரன் யார்? ரூபன். இந்த ரூபனுடைய புத்திரருடைய பிதாக்கள் வீட்டு வம்சத்தாரில் 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவங்க எத்தனை பேருன்னா 46,500 பேர் யுத்த புருஷர்கள். ரூபன் கோத்திரத்தில் மாத்திரம் இவ்வளோ பேர் இருக்காங்க. அடுத்தலாம் சிமியோன் கோத்திரத்தில் 20 வயதுக்கு முதற்பட்ட யுத்த புருஷர்கள் தொகை எண்ணப்பட்டதில் 59,300 பேர். அடுத்தல காத் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தில் 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் யுத்த புருஷர்கள் எண்ணப்பட்டதில் 45,600 பேர். அடுத்தல யூதா புத்தருடைய பிதாக்களின் 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்ட போது அவர்களுக்கு கோத்திரத்தில் 74,600 பேர். அதில் இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். அடுத்தபடியாக செவ்லோன் கோத்திரத்தில் யுத்த புருஷர்கள் எண்ணப்பட்டது 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 57,400 பேர். அடுத்தது யோசேப்பின் குமாரரில் எப்ராஹிம் புத்திரரில் பிதாக்கோட்டை வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து யுத்த புருஷர்கள் எண்ணப்பட்டது 40,500 பேர். அடுத்தது மனாசே புத்திரரில் பிதாக்கள் வீட்டு வம்சத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டவர்கள் தொகை வந்து 30,200 பேர். அடுத்தது பெனியமின் புத்திரருடைய பிதாக்கள் வீட்டு வம்சத்தில் எண்ணப்பட்டவர்கள் தொகை வந்து 35,400 பேர். அடுத்தது தான் புத்திரத்தில்
20க்கும் மேற்பட்டவர்கள் யுத்தபுருஷர்கள் எண்ணப்பட்டவர்கள் 61,700 பேர். அடுத்தது ஆசேர் புத்திரருடைய பிதாக்களை வீட்டு வம்சத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். நப்தலி புத்திரருடைய பிதாக்களை வீட்டு வம்சத்தார் 20 வயதிற்கு மேற்பட்ட எண்ணப்பட்டவர்கள் யுத்த புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது அவர்களை 53,400 பேர். 53,400 பேர். அப்புறம் நப்தலி கோத்திரத்தில் இடத்துல இஸ்ரேல் புத்திரருடைய பிதாக்களின் மொத்தம் 12 கோத்திரம், 12 பிரபுக்கள், 12 வம்சம்னு சொல்லி நம்ம பார்க்குறதில்ல. இப்போ அவங்களுடைய 12 கோத்திரத்தில் நினைச்சாங்க எண்ணப்பட்ட யுத்த புருஷர்கள் எண்ணப்பட்டிருக்கோம். இப்போ இவர்கள் எல்லாம் மொத்தம் யுத்த புருஷர்கள் 6,03,550 பேர் நினைச்சிருக்காங்க. யுத்த புருஷர்கள் எண்ணப்பட்டிருக்கிறாங்க 12 கோத்திரத்துலேயும். ஆனால் லேவியர் கோத்திரத்தில் எண்ணப்படலை. லேவி கோத்திரத்துக்கு பதிலாக தான் யோசேப்புடைய பிள்ளைகள் 2 பேரில் மனாசே எப்ராயிம் அதில் அவங்க 2 பேரும் அந்த கோத்திரத்தில் சேர்க்கப்பட்டதுனால இப்போ அவங்க மொத்தம் 12 கோத்திரத்தான் இருக்கிறாங்க. லேவியர்கள் இதற்கு ஆசாரிய ஊழியங்களை செய்ய ஏற்படுத்தப்பட்டவர்கள். அதனால் அவர்கள் இந்த கோத்திரத்தோடு என்ன செய்யலை, எண்ணப்படலை. லேவி கோத்திரத்தில் உள்ள மக்கள் எண்ணப்படலை, மற்ற கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் எண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்போவும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு, நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் என்ன வேண்டாம், அவங்க இஸ்ரவேலர்கள் அவங்களோட தொகையை நீ என்ன செய்யண்டா ஏற்றாண்டான்னு சொல்லிட்டு லேவியரை நான் என்ன வச்சுருக்கேன்னா சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும். ஏன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் புறப்பட்டு போகிறாங்களோ அதுங்களை சுமக்க வேண்டியது, அதை பாதுகாத்து காவல் காக்க வேண்டிய பொறுப்பு, அதுக்குள்ள பணிவிடைகள் செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லாம் லேவியர்கள் பொறுப்பு. அதனால் அவர்கள் இது சாட்சி வாசஸ்தலத்திற்கும் சகல பணிமுட்டர்களுக்கும் நான் நினச்சினேன் அவங்கள விசாரிப்புக்காரர்களாக ஏற்படுத்திருக்கிறேன். அதனால் அவங்க வாசஸ்தலம் சகல பணிமுட்டுகளை அவங்க சுமப்பாங்க. அதன் இடத்துல அவர்கள் ஒளியும் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் அவங்க என்ன செய்வாங்க, பாளையம் இறங்கி இருப்பாங்க. அதனால் அவங்கள மட்டும் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் இறங்க வேண்டாம். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர்கள் என்ன செய்வாங்க, அதை தூக்கி சுமப்பாங்க. மற்ற நேரம் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல வைப்பாங்க. ஆனால் அந்நியன் யாரும் என்ன செய்யக்கூடாது, அந்த ஆசாரிப்பு கூடாரம் பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது லேவியர்கள் மாத்திரம்தான் அந்த சுமக்கிற வேலைகள், பணிவிடை செய்கிறர்கள், ஆசாரிப்பு கூடாரத்தை காவல் காக்கிற வேலைகள்லாம் லேவியர்கள் வேலைகள். அந்நியர்கள் யாரும் வரக்கூடாது. வந்தால் பக்கத்தில் வந்தால் கூட நிச்சயமாக கொலை செய்யணுமா. அந்த அளவில் கற்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவில் பயபக்தியாக நினச்சிருக்காங்க, ஆசாரிப்பு கூடத்தை வச்சுருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் புத்திரர் நினச்சிறாங்க, தங்கள் பாளையத்தோடும் தங்கள் சேனைகளோடு நினச்சிறாங்க கூடாரம் போட்டு குடியிருக்கிறாங்க. இஸ்ரேல் புத்திரர் சபையார் மேலே கர்த்தருக்கு கடுங்கோபம் வராதபடிக்கு லேவியர் நினைச்சுறாங்க சாட்சியின் வாசஸ்தலத்தில் சுற்றில நினைச்சுறாங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க போய் தொடக்கூடாது, தொட்டானா அறுத்து போயிடுவாங்க. அதனால் அவங்கள காக்கிறதுக்கு நினைச்சுறாங்க, அதை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, லேவியர்கள் சாட்சியின் வாசஸ்தலத்தை நினைச்சுறாங்க காவல் காக்குறாங்க, காவல் காப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசையிட்டு சொன்னபடி செய்கிறாங்க. கர்த்தர் மோசை கட்டளிட்டபடி எல்லாவற்றையும் இப்போ இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சுட்டாங்க, கர்த்தர் சொன்னபடி ஜனத்தொகையெல்லாம் எண்ணி ஆசாரிப்பு கூடாரத்தை லேவியர்கள் பாப்பாங்க வைக்கணும் எல்லாமே பேசி முடிச்சாச்சு. இப்போ கர்த்தர் மோசையிட்டு சொன்ன வார்த்தைகள் இவைகள். அடுத்தபடி 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசை அரண்மனை வைக்க சொல்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாவாகி தங்கள் கொடியண்டையில் தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எதிராக என்னச்சணும் சுற்றிலும் பாளையம் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தை இறக்கி வைக்காங்களோ அங்கெல்லாம் என்னச்சணும் இவங்கெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்கள் எதிராக கூடாரம் போட்டு என்னச்சணும் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கி இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வீடு என்னது ஆசாரிப்பு கூடாரம் தான். பக்கத்தில் கூடாரம் அமைச்சு தான் என்னச்சு அங்கே இருக்கிறாங்க. அதனால் அது கூட பக்கத்தில் என்னச்சுமோ எதிராக பாளையம் இறங்கி இருக்கணுமா. அடுத்தல யூதாவின் பாளையத்துடைய கொடியுடைய சேனைகளுடைய வம்சத்தை சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் அவங்க நினைச்சிடுமா பாளையம் இறங்கணுமா. சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் பாளையம் இறங்கணுமா. அமனதான் குமாரன் நகசோன் இந்த யூதா சந்ததிக்கு நினைச்சிடான் சேனாதிபதியாக இருப்பானாம். இப்போ எண்ணப்பட்ட அவர்கள் சேனைலாம் என்னது 74,600 பேராம். 74,600 பேர் இருந்திருக்காங்க. அடுத்தலாம் அந்த யூதா கோத்திர பக்கத்தில் யாருன்னா இசகார் கோத்திரம் நினச்சது பாளையம் இறங்கம்மா. இவங்களுக்கு சுவாரின் குமாரர் நெதனியல் நினச்சிடான் இசகார் சந்ததிக்கு நினச்சிடான் சேனாதிபதியாக இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ எண்ணப்பட்ட அவனுடைய சேனை
54,800 பேர். எண்ணப்பட்டவர்களுடைய சேர்க்கை வந்து 54,400 54,400 பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அடுத்தால அவன் அருகே செபுலோன் கோத்திரத்தால் பாளையம் இறங்கணும். செபுலோன் கோத்திரம் எலியாசாப் செபுலோனின் சேனாதிபதியாக இருக்கணுமா. அவங்களுடைய சேனையில் 57,400 பேர். இப்போ யூதாவில் யூதா, அடுத்தல இசக்கார், யூதா, இசக்கார், செபுலோன் இந்த 3 கோத்திரத்தார். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 பேரில் ஒரு திசைக்கு 3 கோத்திரங்கள் பாளையம் இறங்கி இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி வடக்கு 3, தெற்கு 3, கிழக்கு 3, மேற்கு 3, மொத்தம் 3 3 6 6 6 12 கோத்திரம். அப்படி அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ ஆசாரிப்பு கூடாரத்திற்கு யூதா வம்சத்தார் எங்கே செய்வாங்கன்னா சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் இவங்க என்ன செய்யணும், பாளையம் இறங்கணும். ஆசாரிப்பு கூடாரம் இருக்குன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இவங்க இருக்கணும். சுற்றிலும் லேவியர்கள் இருப்பாங்க. அதை சுற்றி இவங்க என்ன செய்வாங்க, பாளையம் இறங்கி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து இவங்களுக்கு கீழ் திசை. அப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கிழக்க யார், யூதா, இசக்கார், செபுலோன் இந்த 3 வம்சங்களுக்கு கோத்திரமாக நினச்சது பாளையம் இறங்கி இருக்கு. இவங்க 1,86,400 பேருன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக யூதா, இசக்கார், செபுலோன். அடுத்தது ரூபண்ட பாளையத்து கொடியுடைய சேனைகள் தென்புறத்தில். இப்போ அவங்க வந்து சூரியன் உதிக்கிற கீழ் திசைன்னு சொல்லி பார்த்தோம். அங்கே பாளையம் இறங்கி இருக்கணும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கிழக்க. இப்போ இவங்க வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தெற்க என்ன செய்யணும், இவங்க வந்து பாளையம் இறங்கணுமா. இதில் யாருன்னா செதேயின் குமாரராகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு என்ன செய்யணுமா, சேனாதிபதியாக இருக்கணுமா எலிசூர் என்பவர். அடுத்தது அந்த சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேராம். 46,500 பேர் ரூபன் கோத்திரத்தில். அடுத்தல சிமியான் கோத்திரத்தில் வந்து பாளையமறைக்கு இருக்க யாருன்னா செலிசாயின் குமாரகிய செலிமியான் என்னச்சுதான் சிமியான் சந்ததியருக்கு சேனாதிபதியாக இருப்பானா. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேராம். அவங்க பக்கத்தில் காத் கோத்திரத்தார் என்ன செய்யணும், பாளையம் இறங்கணுமா. இவங்க வந்து எலியாசாப்பு காத் சந்ததியருக்கு என்ன செய்யணும், சேனாதிபதியாக இருக்கணுமா. இப்போ இவனுடைய சேனைகள் ரூபன் சோருடைய கோத்திரத்தோட ரூபன், இசக்கார் இல்லை ரூபன், சிமியோன், காத்து. ரூபன், சிமியோன், காத்து. அந்த யூதாவுக்கு தான் யூதா, இசக்கார், செபுலோன். ரூபனுக்கு வந்து ரூபன், சிமியோன், காத்து இந்த 3 கோத்திரத்தாரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு என்ன செய்யணும், தெற்க என்ன செய்யணும், இவங்க கூட இருக்கணும். அப்போ கிழக்கு தெற்க பாளையம் இறக்கி இருக்கவங்க பார்த்துட்டோம். அடுத்தல இவங்களுடைய சேனையில் என்னப்பட்டதுங்க 45,650 பேராம். இவங்கெல்லாம் ரூபன் புத்திரத்து கோத்திரத்தில் மொத்தமாக ஜனத்தொகை எண்ணப்பட்டதில் 1,51,450 பேர் என்ன செய்கிறாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. எங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, எண்ணப்பட்ட ரூபன் பாளையத்தை தங்கள் செல்லும்படியே 1,51,450 பேர் இவர்கள் பிரயாணத்தின் 2ஆம் பாளையமாக போகணுமா. பாளையம் இறங்கி போனோம். அதுலேருந்து இப்போ பாளையத்துக்கு முன்னால் தான் கோத்திரத்தார் இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ இது தெற்கு முகமாக இவங்க நினச்சிடுறாங்க, 4 பேர் நினச்சிடுறாங்க இருக்காங்க. அந்த இதில் இவர்கள் அந்த இதில் எப்போ எங்கே போனோம்னா தென் திசைன்னு பார்த்தோம். அடுத்தல எப்ராஹிம் கோத்திரத்தை பார்க்குறோம். எப்ராஹிம் கோத்திரத்தில் இவங்க என்னச்சுன்னா மேல்புறத்தில் என்ன செய்யணுமா, குடியிருக்கணுமா. எப்ராஹிம் கோத்திரத்தார் மேல்புறத்தில் என்ன செய்யணும், குடியிருக்கணுமா. அந்த மேல்புறத்தில் வந்து எப்படின்னா அமீது குமாரனாகிய எலிஷாமா எப்ராஹிம் சந்ததிக்கு என்ன செய்கிறான், தலைவனாக இருக்கிறான். இப்போ அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேராம். அடுத்தல அவர் அருகே மனாசே கோத்திரத்தார் நினைச்சுறாங்க, அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு கமலில் என்பவன் சந்ததிக்கு சேனாதிபதியாக நிச்சயமாக இருக்கணுமா. அடுத்தல அவனுடைய இனங்கள் மனாசே கோத்திரத்தை பாளையம் இறங்கணும். அவர்களுடைய தேவராய மனாசே கோத்திரத்தில் சேனை 36,200 பேர். அடுத்தது பென்யமின் கோத்திரம். பென்யமின் கோத்திரத்தில் 37,400 பேர். ஆக மொத்தம் இவங்க யாரெல்லாம் பார்த்தோம்,
இவங்க வந்து நம்ம பார்க்குறதுல எப்ராஹிம் சந்ததியில் இவங்க மேற்கு பக்கம் இவங்க என்ன பாளையமறைக்கு இருக்கணும். கிழக்க வந்து யூதா கோத்திரத்தார் பார்த்தோம். தெற்க வந்து ரூபன் கோத்திரத்தார் அவங்களோட சேர்ந்த 3 பேர் பார்த்தோம். இப்போ இது வந்து எப்ராஹிம் சேனைகளோட யாரெல்லாம் குடியிருக்கிறாங்கன்னா மனாசே, பென்யமீன் இவங்க என்ன செய்கிறாங்க 3 சந்ததி. இவங்க என்ன செய்கிறாங்க குடியிருக்கிறதுக்கு போகணும். பாளையமறைக்கு இருக்கணும். அது வந்து தெற்கு முகம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இவங்க தொகையில் மொத்தம் 1,08,100 பேர் என்ன செய்கிறாங்க பிரயாணத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க பிரயாணத்தில் 3ஆம் பாளையத்தில் என்ன செய்யணும் இவங்க போகணும். எங்கே போனாலும் முதலாவது போகும்போது யூதா கோத்திரம், அடுத்தது ரூபன் கோத்திரம், அடுத்தது எப்ராஹிம் கோத்திரம் இவங்க என்ன செய்யணும் பாளையமறைக்கு போகணும். இப்போ அங்கே தங்கி இருக்க இடம் வந்து வடக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக தானுடைய பாளையத்துக்குடைய சேனைகள் வடப்புறத்தில் இருக்க வேண்டும். அமீதின் குமாரனாகிய ஐயேசர் அவன் சந்ததியில் என்ன செய்யணும் தலைவனாக இருக்கணுமா. இப்படியே சேனையின் வம்சத்தார் குடிகளில் எண்ணப்பட்டவர்கள் 61,500 பேர், 61,700 பேர் சிலங்க பாளையமறைங்கி இருக்கிறாங்க. இப்போ இவங்க கோபுரம் கட்டிக்கும் போது எந்த சவுண்டுகள் இல்லாததுனால இவங்க பாளையம் பறங்கி இருக்க இடத்துல கர்த்தர் நினைச்சாரு தேர்ந்தெடுத்தது 61,000 இடத்துல ஆசேர் கோத்திரம் தான் கோத்திரத்தார் தான் தலைவன் வந்து ஐயேசர். இவங்க எங்கே பாளையம் இறங்கி இருக்கணும்னா வடக்கு பகுதியில் நினைச்சோன்னா இவங்க வந்து பாளையம் இறங்கிடணும். அப்போ கிழக்கு நம்ம பார்த்துட்டோம், தெற்கு பார்த்துட்டோம், மேற்கு யாருன்னு பார்த்தோன்னா செவ்வளவு பார்த்துட்டோம். அடுத்தது யார் தான். இந்த தானுடைய கோத்திரத்தார் இருந்துச்சு அபியேசர் என்பவர் அங்கே இருந்து குடியேறிட்டு இருக்காங்க. இவங்க சந்ததியில் வந்து 661,700 பேர் என்ன செய்கிறாங்க அமித்ஷாவின் குமார அகியேசருக்கு என்ன செய்கிறாங்க தலைவராக இருக்கிறாங்க. அடுத்தபடியாக அவன் அருகே என்ன செய்கிறான் அங்கே அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையம் வாங்கணும். குமார் ஐய பறவைகள் ஆசேர் சந்ததிக்கு என்ன செய்யணுமா சேனாதிபதியாக இருக்கணுமா. கர்த்தர் வாசி